உங்களை கேட்டோம், அவங்க உங்களுக்கு தெரியுமான்ட்டு வந்து. இல்லை இல்லை, நான் நிறைய ட்ரிப் பார்த்துருக்குறேன். அவங்க வந்து எங்கள் வில்லேஜ் லெவல் வரைக்கும் வந்து, நாம் வந்து ஜம்மு காஷ்மீர்னாலே போகிறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஐயா வந்து வில்லேஜில் ரிமோட் வில்லேஜுக்கும் போய் அந்த அளவு அந்த ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரணுங்கிறக்க, வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் வரணுங்கிறக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த அளவு இந்தியாவில் எங்கேனாலும், அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷில்லாங் போன்ற நாகாலாந்து போன்ற பகுதிகளெலாம் அடிக்கடி போயிட்டு வர்றாங்க. நமக்கு ஒரு இடத்துக்கு போனோன்னு வைங்க, அந்த இடத்துக்கு போனது நம்ம ஒரு ரிலேஷனை தேடுவோம், யாராவது ஒருத்தர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு. அப்போ பார்க்குறப்ப நமக்கு வந்து கிடைக்கிறது நம்ம இஸ்மாயில் ஐயா தான். வந்து இந்த மாதிரி வந்து என்வாயர்மெண்டல் ஆஸ்பெக்டை பற்றி பேசினவே உடனே அவங்க இஸ்மாயில் ஐயா சொல்லிடுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய சொல்லிட்டு வரல. இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம படித்ததை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். வந்து அதோடய அவங்க எக்ஸாம் எழுதி முடிஞ்சு மறந்து போயிடுது, விட்டுடுறாங்க. ஆனால் வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷன் ஒன்றுமே சயின்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு அறிவியல் சொல்லி கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். கம்யூனிகேஷன் எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னு வைங்க, என்ன சொல்லிடுறோம் நம்ம வந்து நமக்குள்ள கம்யூனிகேஷன் கேப் இருந்துன்ட்டு. அந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் பாமர மக்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து வெறுமை கம்போஸ்ட் மண்புழுனாலே உடனே நம்ம இஸ்மாயில் ஐயா தான் ஞாபகம் வரும். அந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் இருக்குன்னா அந்த டெக்னிக்கை வந்து அவங்களோடு சேர்த்து வச்சுருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஐயா அப்படி இல்லை, எல்லாருக்கும் அந்த இது பெர்குலேட் ஆகணும். அதே போல் நிறைய பேர் ஒரு ஆலமரத்தினுடைய விழுதுகள் எப்படி நிறைய வருதோ அதே போல் அவருடைய கோட்பாடுகளை அவருடைய கொள்கைகளை பலரிடத்துல எடுத்து சொல்லணுங்கிறது தான் அவருடைய உயர்ந்த நோக்கம். அவர் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மலேசியாலையும் இந்த கருத்துக்களை யூனிவர்சிட்டி லெவல்லையும் அதே டைமில் வில்லேஜ் லெவல்லையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஈடுபாடு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அவருடன் நேரடியாக தொடர்பு. அதே போல் எப்போமெல்லாம் நாங்கள் வந்து ஆசிரியர்களுக்காக பயிற்சி அளிக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த டைம் ஆனாலும் ஒதுக்கி கொடுத்து அதில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த அம்மா உணவகத்தில் நிறைய வேஸ்ட் வருது, கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் அவங்க ரீஜனல் ஜாயின்ட் கமிஷனர் கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்ட்டு. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அதான் சொன்னாங்க ஃபீட்பேக்கில் சொல்கிறப்போ, நாங்கள் இங்கே முதல்ல வர்றப்போ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் எங்களை கூப்பிட்டதே கிடையாது, இந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு ரொம்ப அதிசயமாக வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்ட்டு. அந்த அளவு மக்களிடத்திலே ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய நிலையில் டாக்டர் இஸ்மாயில் ஐயா இருக்காங்க. இந்த நேரத்தை நாம் நினச்சோன்னா அவங்களுடைய தாயார் வந்திருக்காங்க. உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்குது. வந்து இந்த திருக்குறளை கூட அழகாக சொல்லுவாங்க, வந்து மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொன்னும் சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அவையில் வந்து தன்னுடைய மகனை வந்து ஒரு தலை சிறந்த மன்னனாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுபோல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து ஒரே ஒரு குறிப்பை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா கிட்ட ரொம்ப நாளாக நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போயிருக்க நேரத்தில் கேட்டாங்க, வந்து டாக்டர் இஸ்மாயில் ஐயா ஆமாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. வந்து தெரியாது, அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பிரதராக பழகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அவர் வந்து முன்னாடி வந்து ஒரு பாண்டிச்சேரியில் மினிஸ்டராக இருந்தவங்களோட பையன்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டுது. நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட பையனாலே என்ன இருக்குது, நமக்கு வந்து ஒரு இதாக இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான இதையும் காமிக்காமல், ஒரு தாக்கத்தை காமிக்காமல் அவங்களே ஒரு தன்னடக்கத்தோடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லணும் சொல்லுங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த பையனை பெற்றுவதற்காக எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்கிற ஒரு நல்ல நிலையிலே அவர்கள் கொண்டு வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அவரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்க ஆசைப்படுகிறேன். யாராக இருந்தாலும், ஐன்ஸ்டீன் ஆனாலும் சரி, ஐசக் நியூட்டன் ஆனாலும் சரி, தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு லெக்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் ஐயா அவர்களும் இந்த 40 வருட பணியை முடித்திருக்கிறாங்க. இந்த பணியினுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அறிவியல் தொழில் மையத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கில் அவங்க பண்ணி 12 மாதம் முடிகிறப்போ அதை ஒரு புத்தகமாக கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு ஐயா அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது வந்து கூடிய விரைவில் அவங்களும் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கணும் தான் நமக்கெல்லாம் எண்ணம். இந்த மண்புழுவுக்காக ஜீரோ வேஸ்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட், அந்த வெர்மி கம்போஸ்ட், அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வாங்க. வில்லேஜ் லெவலையும் இப்போ பண்ணிட்டு வராங்க. அதுக்காக நம்முடைய அரசு அவங்களுடைய வேலையை அங்கீகரித்து கொடுக்கணுங்கிற கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு விருப்பம் என்னென்னா, ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஜீரோ வேஸ்ட்,
இந்த உலகத்துல எப்போ ஜீரோ வேஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வருதோ அது வரைக்கும் நம்முடைய இஸ்மாயில் ஐயா வாழ்ந்து இந்த உலகத்துக்கு சாதனை படைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வெல்த் ஃப்ரம் வேஸ்டா மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டு ஜீரோ வேஸ்ட் வர்ற வரைக்கும் ஐயா நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Dr. I.M. Perumal, sir, to honor our guests. It is now time for us to acknowledge the contributions made by our eminent scientist, Dr. Sultan Ahmed Ismail. I request the following speakers to felicitate Dr. Sultan Ismail. May I call upon Mr. Ram Kumar, advocate, social activist, ex-Sonora, to felicitate Dr. Ismail. Chief guest and distinguished invitees as well as the dignitaries on the dais. It's a great honor and pleasure for me to be felicitating Dr. Ismail. In fact, I have not been a student, but in the formal sense of attending classes, but I've attended enough lectures and learned sufficiently to be called an honorary student of Professor Ismail. What is his contribution to teaching is something we need to understand. One of the fundamental issues of independent India was that there was a lack of scientific temperament. And in fact, Jawaharlal Nehru said the objective of India should be to improve the scientific temperament. Now, scientific temperament improvement is not necessarily only by making more scientists, but scientific temperament in the common man. Professor Ismail has gone way beyond any normal teacher's duty. He has gone right up to the village level. I have personally been with him to several such villages, remote areas, and taught science or made the common man understand science. In fact, vermicomposting, one of the biggest contributions he has made, is not something new. It has existed all along. But then what he has done, and that is what we need to recognize. A well-known ancient art, he has put that into us, scientific understanding. He has taught us what the science behind earthworms is. Every farmer knows that earthworms are his friend. But why? Is it because of some mythology? Is it because of religion? Or is it because of science? Professor Ismail has taught us what the science is. And understanding that is at the ordinary farmer level is far more important than what he probably taught to the PhD students in his class. For this contribution, I think we need to applaud him more than ever.
Professor Ismail has also been at the forefront of teaching large number of social activists on what is science and how to look at things in a scientific way. We both were involved in the Explora movement, which consisted mainly of non-scientists, people with little understanding of science. Whatever little bit we have done on the scientific side, we all owe it to Dr. Ismail. Some very significant environmental movement in the city. For all of you are aware of what happens on the Bogi Day. The whole city goes up in smoke. Years ago, it was Dr. Ismail who lectured several school students on the ills of so much smoke. And we started a small campaign with school students to stop this unnecessary burning on Bogi Day. I'm proud to say that this program has been taken over by the government, in fact nationalized. This is one of the few things I think we should support nationalization. And now anti-Bogi campaign is a yearly feature. Of course, the flip side is we still have a lot of smoke. So Professor Ismail can't rest. He has a lot more work to do, and on vermicomposting and zero waste management or sensible handling of waste, or why should we at all generate waste? These are larger issues that he has raised, far more scientific than the humble things that people have learned from him, and this requires probably far more work to be done. I hope to be here felicitating him on his 50th year because amongst lawyers, I'm a lawyer, amongst lawyers, 50 years is looked at as one of the hallmarks, and this is only 40 years. So 50 years, 60 years, 75 years, I hope to be here to be felicitating and maybe even celebrating the success of zero waste management in the country because of Professor Ismail's leadership. I wish him all success in his endeavor, and very glad to be given this opportunity to felicitate my dear friend Dr. Ismail. Thank you. Dr. Sukumaran Ethirajan to take a seat on the dais, please. May I request the audience to turn off the mobile phones. This is a solemn occasion. I would appreciate it if you could turn off your mobile phone. I know lifelines, but please turn them off just for an hour. Thank you. I request Dr. Sister Jacinta Quadras, Principal, Stella Maris College, to share her thoughts and experiences with Dr. Smith. Professor Hakim Said Khalifatullah, Dr. Sultanesh Ahmad Ismail, Dr. P. I. M. Perumal, dignitaries, and all distinguished guests and my dear friends. A very warm good morning to all of you. I would like to thank Dr. I. M. Perumal and all students of Dr. Ismail for inviting me for this felicitation function. It's an honor and a privilege to be a part of this memorable occasion to felicitate a very deserving, eminent and exemplary human being, Dr. Sultan Ismail. Let's give him a big welcome. I am quite aware that all who are present here to felicitate Dr. Ismail will be speaking about his remarkable achievements. I would like to particularly dwell on Dr. Sultan Ismail's close association with Stella Maris College. Dr. Sultan Ismail has many accomplishments to his credit. And what is strikingly remarkable among them is his capacity to be an inspiring teacher, a strong leader, and above all, a compassionate human being serving humanity at large. One can applaud him as a